அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம், குட் ஈவினிங். உங்களுக்கு தெரியும் நம்மட சாய்ந்தமர யூகாஸை பொறுத்த மட்டில் பல நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் அவ்வப்போது செஞ்சுட்டு வர்றது வழக்கம். குறிப்பாக இந்த உயர்கல்வி தொடர்பான வழிகாட்டல் கருத்தரங்குகள், அது மாதிரி கல்வியோட சம்பந்தப்பட்ட பல நிகழ்ச்சிகளை நாங்கள் கடந்த காலங்களில் நிறையவே நடாத்திருக்கோம். அந்த அடிப்படையில் தான் இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக கால் பண்ணப்பட்டிருக்கிற இந்த எல்எல்பி ஓப்பன் யூனிவர்சிட்டி, அதாவது உங்கள்கிட்ட 3 இயர்ஸ் ப்ராசஸ் இருக்குமாக இருந்தால் அதனை கொண்டு நீங்களும் வந்து ஒரு சட்டமானியாக இந்த சமூகத்தில் வரலாம் என்கிற அடிப்படையில் இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு சில நாட்களுக்கு முதல் நாங்கள் இதை நடாத்துறதுக்கு திட்டமிட்டு இருந்தாலும் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் உங்களுக்கு தெரியும், நாட்டில் இப்போதைக்கு ஏற்பட்டு இருக்கிற அனர்த்தம், அது மாதிரி சில சில இஷ்யூஸ் காரணமாக அதை நடத்த இல்லாமல் பிற்போட்டு இருந்தோம். ஆனாலும் அதுக்கு பிற்பாடு இன்றைக்கு எப்படியாவது நடத்தி முடிக்கணுங்கிற அடிப்படையில், ஏண்டா வார 20ஆம் தேதி வந்து இது க்ளோஸ் ஆகுது. வளமையாக நாங்கள் நடாத்துகிற இந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய மாணவர்கள் கலந்து கொண்டாலும் இன்றைக்கு பல இடங்கள்ல வந்து இந்த மழை அது மாதிரி சில சில ப்ராப்ளம் காரணமாக ஜாயின் ஆகலை. சில பேர் ஃபேஷன் ரிக்யூஸ் போட்டு இருக்காங்க. ஆனாலும் நாங்கள் இன்றைக்கு நடாத்தி ஆகணுங்கிற அடிப்படையில் வந்து நாங்கள் இதை நடாத்துகிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக வந்து இருக்கிறவர் தஸ்ரீப். ஓப்பன் யூனிவர்சிட்டியில் எல்எல்பி மட்டுமல்ல, இலங்கை சட்டக்கல்லூரியில் கூட அவர் இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அது மாதிரி இதனுடைய நடைமுறை சகல விஷயங்களையும் உங்களுக்கு இவர் வந்து விளங்கப்படுத்துவார். உண்மையிலேயே இந்த எல்எல்பி வந்து உங்களுக்கு தெரியும், நம்முடைய இதில் வந்து கட்டாயமான உண்டு இப்போ சமூகத்தில். அந்த அடிப்படையில் அது தொடர்பாக நீங்கள் பூரண அறிவை பெற்றுக்கொள்ளணும் என்று எதிர்பார்க்குறோம். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உடனடியாக அதை நீங்கள் கேட்டு அதை தீர்த்து கொள்கிற அளவுக்கு நடந்து கொள்ளுங்க. அது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதுகளை வந்து ஷேர் பண்ணி கொள்ளுங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம் தஸ்ரீப். தஸ்ரீப்பை தொடர்ச்சியாக வந்து இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்வார். தஸ்ரீப். தேங்க்யூ சியான். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், குட் ஈவினிங். டே கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செமினார் ஒர்க் ஷாப் பேசி சவுண்ட் உங்களுக்கு கிளியரா வழங்குதா? இந்த வைட் போர்ட் வழங்குதா? ஓகே, தேங்க்யூ. நான் ஸ்டார்ட் பண்றேன். படிக்கிற எப்படி என்னம்மா தயார்படுத்தல் செய்யறேன்னு சொல்லி விஷயங்களை வந்து சொல்றதுக்கு நான் கிளாஸ் செய்கிறேன். பல வழிமுறைகள் இருக்குது. அதுல முதலாவது வழிமுறை வந்து A-level முடிக்க பிற்பாடு ஸ்ரீலங்கா லோ காலேஜ், அதன் மூலமா வந்து சட்டக்கல்லூரி செலக்ட் ஆகி அங்கு சட்டம் படிக்கின்றது. அடுத்த வழிமுறை வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி A-level முடிக்க பிற்பாடு A-levelல வந்து எடுக்கிற மார்க்ஸ்ல Z ஸ்கோரை பேஸ் பண்ணி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸை வந்து கொலம்போ யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ, யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ, யூனிவர்சிட்டி ஆஃப் பெரதென்ன, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாஃப்னா, இந்த 3 ஸ்டேட் யூனிவர்சிட்டி சட்டமானி கற்கை, அதாவது எல்எல்பி வந்து கல்வி கற்று இண்ட் ஆஃப் டெய்லி எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணி அதன் மூலமா வந்து இலங்கை சட்ட கல்லூரிக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி அங்க வந்துட்டு ஃபைனல் இயர் எக்ஸாம், அதாவது இறுதி ஆண்டு புரிந்தது. அடுத்த ஒரு ஆப்ஷன் OUSL, இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்துல சட்டமானி நுழைவுத் தேர்வு சித்தியடைந்து அதன் மூலமா சட்டமானி பட்டத்தை பெற்ற பிற்பாடு இலங்கை சட்டக்கல்லூரிக்கு நுழைவு அதே ப்ரொசீஜர் ஒன்று காணப்படும். அதுலேயும் ஃபைனல் எக்ஸாம் வந்து சிட் பண்றது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்து எக்ஸப்ட். அடுத்த இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு KDU சொல்றேன்,
கொத்தலாவில் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி, கொத்தலாவில் பாதுகாப்பு பல்கலைக்கழகம். அங்கேயும் வந்து எல்எல்பி வந்துட்டு ஏ லெவல் செட் ஸ்கோர் மற்றும் செலெக்ஷன் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி அங்கேயும் படிக்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு. இங்கேயும் வந்து எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணது பிறகு இதே ஃபைனல் எக்ஸாமோட சில சர்டைன் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் இயர்ல வாரம் இண்டஸ்ட்ரியல் அப்படி சில சப்ஜெக்ட் வந்து நீங்க லோ காலேஜ்ல செய்யணும் ஃபைனல் இயர்ல சேர்த்து. அதை ஃபைனல் பண்ணது பிற்பாடு நாங்கள் அடுத்த ஸ்டேஜ் வந்து எல்எல்பின்னு சொல்லிட்டு ஃபாரின் யூனிவர்சிட்டி வந்து எல்எல்பி டிகிரி வந்து அவார்ட் பண்ற அந்த யூனிவர்சிட்டிஸ்ல எல்எல்பி முடிச்சார்கள். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் படி இவங்க வந்து லோ காலேஜ்ல வந்து ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அந்த விசேட நுழைவுத் தேர்வு சொல்லி ஒரு எக்ஸாம் சிட் பண்ணணும். அந்த விசேட நுழைவுத் தேர்வுல சித்தி அடைஞ்ச பிற்பாடு அவங்க டைரெக்டா வந்துட்டு ஃபைனல் இயர் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. அந்த ஃபைனல் இயர் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகின பிற்பாடு எல்லாம் பாஸ் பண்ணுங்கிறது 6 மந்த் அப்ரெண்டிஷிப் வந்து போகணும். 6 மாதம் அப்ரெண்டிஷிப் வந்து ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு லோயர் இருக்குல்ல 6 மந்த் அப்ரெண்டிஷிப் வந்து செய்யணும். அதன் பிற்பாடு சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுவாங்க. சட்டத்தரணி வந்து சத்தியப்பிரமாணம் செய்யலாம். இந்த ப்ரொசீஜர்ல எந்த டவுட்ஸ் இருக்கு அவங்களுக்கு? எஸ் அதே டைம்ல ஓஎல் இங்கிலீஷ்லையும் அதாவது தமிழ் அல்லது சிங்களம் லாங்குவேஜ்ல வந்து சி கிரெடிட், அதாவது ஸ்பிரிட் பாஸ் வந்து இருக்கணும். சி மார்க்ஸ் இது வந்துட்டு மினிமம் ரிக்வயர்மெண்ட் இருக்கணும். இதுல வந்து எல்எல்பி ஓப்பன் யூனிட்ல முடிக்கிறதுக்கு வந்து 3 இயர்ஸ் தான் ரிக்வயர்மெண்ட். இந்த 3 இயர்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ்ல வந்து நீங்க லோ காலேஜுக்கு அட்மிட் ஆகிறதால சம்டைம் 2 சிஎஸ் வந்துட்டு ரிக்வயர்மெண்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. அந்த கெசட் நோட்டிபிகேஷன்ல வந்து ஒரு சின்ன ஒரு தெளிவற்ற தன்மை வந்து காணப்படுகின்றது. இது பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ். அப்ப எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் ஓயூஎஸ்எல் சம்பந்தமா பார்த்தா ஓயூஎஸ்எல் எல்எல்பி என்ட்ரன்ஸ் வந்து 4 பாடங்களை உள்ளடக்கியதாக காணப்படும். இப்போ அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்துட்டு 20ஆம் தேதி டிசம்பர் 20ஆம் தேதி வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணப்படுது. பிப்ரவரி 8ஆம் தேதி உங்களுக்கு எல்எல்பி நுழைவுத் தேர்வு வந்து காணப்படும் நடைபெறும். இந்த எல்எல்பி நுழைவுத் தேர்வு வந்து ஒரு 4 பாடங்களை வந்து உள்ளடக்கி இருக்கும். அதுல ஒரு பாடம் வந்து பொது அறிவு ஜெனரல் நாலேஜ், அடுத்தது நுண்ணறிவு பொது நுண்ணறிவு ஐக்யூ, அடுத்தது கம்ப்ரஹென்சிவ் கிரகித்தல் பயிற்சி தமிழ் அல்லது சிங்களம். தமிழ் மீடியம் போட்டால் தமிழ் வரும், சிங்கள மீடியம் போட்டாலும் சிங்களம் வரும். சிங்களம். அடுத்தது இங்கிலீஷ் ஒரு பாடம் வந்து காணப்படும். இது உங்களுக்கு கிளியரா? எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அப்படி இல்லாட்டினா நான் இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். அப்ப நீங்க வந்து மற்ற விஷயத்தை வந்து அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் சம்பந்தமா அடுத்த கட்டம் செல்லலாம் நினைக்கிறேன். இது சந்தேகம் இருந்தா கேளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு ஒரு விசிபிள் ஆகுதா? ஓகே, தேங்க்யூ முகமது. இது வந்துட்டு எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ப்ரோஸ்பெக்டஸ்.
பாருங்க, முக்கியமான இதுல மட்டும் சொல்றேன். எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து 9 ரீஜனல் சென்டர்ஸ்லையும் நடைபெறும். இலங்கை திறந்தவர்களின் 9 பிராந்திய நிலையங்கள்ல வந்து நடைபெறும். அட்மிஷன் ரிக்வயர்மெண்ட்ஸ் பாருங்க. இதுல வந்து நீங்க எனி ஸ்ட்ரீம் வந்து செஞ்சிருக்கலாம். ஈஸி ஏ லெவல்ல வந்து 3 பாஸ்ல செஞ்சாரு 4 இயர்ஸ். அதுல வந்து ஒரு 3 பாடம் இருந்தாலும் போதும் அப்படிதான் இதுல போட்டிருக்கு ஓல்ட் சிலபஸ். மற்றது இதுக்கு ஈக்குவலான ஸ்ரீலங்கா SLQS லெவல் 2 அல்லது ப்ரோக்ராம் வந்து ஈக்குவலா இருக்கிறது யூஸ் பண்ணிடும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஓப்பன் யூனிட்டியில செனட் சபையால வந்து அங்கீகரிக்கப்பட்ட தகுதி வந்திருக்கிறார்கள், அப்படியே பண்ணலாம். அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு, ஒரு அட்டோர்னி அட் லா ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கை உயர் நீதிமன்றத்தின் சட்டத்தரணியா இருக்கிற ஒரு ஆள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது செலெக்ஷன் டெஸ்ட் இல்லாம டிரெக்டா வந்து அட்மிட் ஆகிடும். லெவல் 4ங்கிறது, அதாவது லெவல் 4 மீன் செகண்ட் இயருக்கு. லெவல் 3ங்கிறது வந்து லெவல் 3 அவர் டிரெக்டா வந்து அவர் செகண்ட் இயருக்கு என்ரோல்ட் ஆகணும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுல பாருங்க, அந்த ரிகார்டிங் அட்மிஷன் ரிலேட்டட் ரூல்ஸ் டேட்டட் May 15, 2023 இந்த கெசட் நம்பரை போட்டிருக்காங்க. அப்ப நீங்க லோ படிச்சுக்கு அட்மிட் ஆகுற டைம்ல, எல்எல்பி கம்ப்ளீட் ஆகிற டைம்ல லோ படிச்சு அட்மிட் ஆகிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் சொல்லி அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் பார்க்க சொல்லி உங்களுக்கு இதை தெரியப்படுத்திருக்காங்க. இந்த கெசட் மீறிக்கு நான் அதை லாஸ்டா சொல்றேன், அதையும் சொல்லிட்டு போறேன். இதுதான் அந்த கெசட். இந்த ஸ்கிரீன் வருது அவங்களுக்கு. ஓகே, இது நான் இலங்கை குடிமகனா இருக்கணும். அதே டைம்ல 17 வயதுல வந்து பூர்த்தி அடைந்த ஒரு நபராக இருக்கணும். நல்ல ஒரு நன்னடத்தை உள்ளவராக இருக்கணும். இதுல சொல்ல இதோட சேர்த்து வந்து 2 கிரெடிட் பாஸ், 1 சிம்பிள் பாஸ், ஈஸி ஏ லெவல்ல இருக்கணும். இங்கிலீஷ் வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் சிங்கள லாங்குவேஜ்லையும் GCOL கிரெடிட் பாஸ் இருக்கணும்னு சொல்ல விஷயம் வந்து இருக்கு. இதுல தேவையானதை நீங்க பார்க்கலாம். சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் நீங்க. இதுல 2020 டிசம்பர் 30 சட்ட இளமானி பொறுப்பேற்றுள்ள இலங்கை தெரிந்தவர்களுக்கு அல்லது முதலாவத பாதுகாப்பு பட்டதாரி ஒருவர் விதி 23 நியதியின்படி 2 சாதாரண சித்தியாகிய தேவைப்பாடு என்று இலங்கை சட்ட கல்லூரிக்கு சேர்த்துக்கொள்ளும் 2025 ஆண்டில் அல்லது எல்எல்பி வந்து 2025 இது கிளியர் அவங்களுக்கு. இது வந்து சப்ஜெக்ட் செலெக்ஷன் டெஸ்ட்ல அவங்களுக்கு February 8 செலெக்ஷன் டெஸ்ட் நடக்கும். இதுல கேண்டிடேட் வந்து எந்தெந்த ரீஜனல் சென்டர் அப்ளை பண்ணலாம், அந்த ரீஜனல் சென்டர் தான் எக்ஸாம் செக் பண்ணுவாங்க. எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களோட ரீஜனல் சென்டர்ஸ் நடத்துவாங்க எக்ஸாம். அப்படி இல்லைன்னு சொன்னா வெளியில ஒரு சென்டர்ஸ் அதுல எக்ஸாம் நடக்கும். ஸ்ட்ரக்சரனும்
ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பேப்பர் வந்து எப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஐக்யூ பேப்பர் நடக்கும். எல்லா பாடத்துக்கும் 100 மார்க்ஸ் வரும். 400 மார்க்ஸுக்கு பார்ப்பாங்க டோட்டல். அதுதான் அதுல மெரிட் பார்ப்பாங்க. இதுல எல்லா பேப்பரும் வந்து ஒரு மணித்தியாலத்துக்கு நடக்கும். இதுல வந்து 20 மார்க்ஸ் வந்து மினிமம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஐக்யூ பேப்பர் பொது நுண்ணறிவுல ஜெனரல் நாலேஜ்ல வந்து குறைஞ்சது 10 மார்க்ஸ். கம்ப்ரஹென்ஷன் டெஸ்ட்ல வந்து தமிழ் அல்லது சிங்களத்தில் செய்ய வேண்டி வரும். நீங்க இங்கிலீஷ் மீடியம் போட்டிருந்தா தமிழ் அல்லது சிங்கள லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணியதும் கம்ப்ரஹென்ஷன் டெஸ்ட்டுக்கு எக்ஸாம் டைம்ல அதுல வந்து மினிமம் 20 மார்க்ஸ் எடுக்கணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து மினிமம் 20 எடுக்கணும். இதுல முக்கியமான விஷயம் என்ன சொன்னா இதுல கேண்டிடேட் மார்க்ஸ் எடுக்கணும். அதே டைம்ல வந்துட்டு சீட் அலோகேஷன் வந்து ஒவ்வொரு ரீஜனல் சென்டருக்கும் எத்தனை சீட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது 400 மார்க்ஸ். இப்போ நீ டோட்டலா எடுக்கிற மார்க்ஸ் வச்சுதான் இப்போ பாடத்துல டோட்டல் மார்க்ஸ் வச்சு கட் ஆஃப் தீர்மானிப்பாங்க. இப்போ 400 400 ஒவ்வொரு பாடத்துல 100 எடுத்தா 400 வரும். அப்படி எடுக்கிற 4 பாடத்துல மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வரும். இதுல ரீஜனல் சென்டர் வச்சு வரும். இதுல கலம்பு ரீஜனல் சென்டர்ல வந்து 200 சீட்ஸ் வந்து 200 பேர் இருப்பாங்க. கண்டி ரீஜன் சென்டர்ல 120, மாத்தரை 75, அனுராதபுரம் ரீஜன் சென்டர்ல 25, ஜப்னா ரீஜன் சென்டர்ல 25, வெட்டிகுலோ ரீஜன் சென்டர் 25, பதுல 40, குருநாகல்ல 45, ரத்தினபுரம் 45. இது கிளியர் அவங்களுக்கு? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மீடியம் ஆஃப் செலெக்ஷன் டெஸ்ட் அண்ட் ஸ்டடி. அப்ப நீங்க என்ன மீடியம் செலெக்ஷன் டெஸ்ட் செலக்ட் பண்ணீங்களோ அந்த மீடியத்துல தான் எக்ஸாம் வந்து செய்யணும். உதாரணமா வந்து நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க எக்ஸாம்ல ஐக்யூ ஜிகே இங்கிலீஷ் இந்த பேப்பர் 3 வந்து இங்கிலீஷ்லையும் கம்ப்ரஹென்ஷன் டெஸ்ட் வந்து தமிழ் அல்லது சிங்களத்திலையும் செய்யலாம். இது கிளியர் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா நீங்க தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணீங்கன்னா ஐக்யூ ஜிகே உங்களுக்கு தமிழ்ல வரும், கம்ப்ரஹென்ஷன் டெஸ்ட் தமிழ்ல வரும், இங்கிலீஷ் ஒரு பாடம் செய்ய வேண்டிய வரும். 4 பாடம் செய்யும். இதே நீங்க சிங்கள மீடியம் போட்டீங்கன்னா ஐக்யூ ஜிகே வந்து சிங்களத்துல செய்ய வேண்டி வரும், கம்ப்ரஹென்ஷன் டெஸ்டும் சிங்களத்துல செய்ய வேண்டி வரும், இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ்ல செய்ய வேண்டி வரும். அடுத்த விஷயம் வந்து நீங்க வந்து ரீஜனல் சென்டர் சாய்ஸ் பண்ற விஷயம். இதுல வந்து நீங்க உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு நீங்க சூஸ் பண்ற டைம்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ரீஜனல் சென்டர் வந்து டிடெக்ட் ஆகும் சிஸ்டத்துல. அப்ப நீங்க அந்த ரீஜனல் சென்டர்லயே உங்களோட ஸ்டடிஸை கண்டினியூ பண்ணிடும் விஷயம்னா இதுல முக்கியமான விஷயம் வந்து இங்கிலீஷ் பாடம்ங்கிறது வந்து ஒரு முக்கிய பாடமா வந்து காணப்படுகிறது. என்னன்னு சொன்னா அங்கே இங்கிலீஷ் பாடம் ஒரு பாடம் இருக்கின்றது. எல்எல்பி கோர்ஸ் படிக்கிற டைம் நீங்க இதுல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எடுக்கிற செலெக்ஷன் டெஸ்ட்ல எடுக்கிற இங்கிலீஷ் மார்க்ஸை வச்சு தான் உங்களுக்கு தீர்மானிப்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார் அகாடமிக் பர்பசஸ் லீகல் ஸ்டடிஸ் சொல்லி பார்ட் 1 பார்ட் 2 சொல்லியிருக்கு. பார்ட் 1 பார்ட் 2. இந்த பார்ட் 1 பார்ட் 2 வந்து நீங்க எல்எல்பி கம்ப்ளீட் பண்றதுக்கு முதல் இதை கம்ப்ளீட் பண்ணாதான் இதை கம்ப்ளீட் பண்ணாம நீங்க எல்எல்பி டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்க இங்கிலீஷ் செலெக்ஷன் டெஸ்ட் இங்கிலீஷ்ல அதிகூடிய மார்க்ஸ் எடுத்தா இதுல வந்து பார்ட் 1 எக்ஸெப்ஷன் கிடைக்கும். குறிப்பிட்ட மார்க்ஸ் தாண்டி இருக்குன்னு பார்ட் 2 எக்ஸெப்ஷன் கிடைக்கும். அப்ப நீங்க இங்கிலீஷ் அங்க 2 பாடமே எக்ஸெப்ஷன் கிடைக்கும். அப்ப நீங்க குறிப்பிட்ட அளவு மார்க்ஸ் வந்து இங்கிலீஷ்ல எடுக்கலன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பார்ட் 1 எக்ஸெப்ஷன் கிடைச்சாலும் பார்ட் 2 வந்து எக்ஸெப்ஷன் கிடைக்கிறேன்னா பார்ட் 2 மட்டும் செய்ய வேண்டி வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு பார்ட் 2 எக்ஸெப்ஷன் கிடைக்கலன்னா நீங்க 2 பார்ட்டும் செய்ய வேண்டி வரும். பார்ட் 1 பார்ட் 2 செய்ய வேண்டி வரும். நீங்க குறிப்பிட்ட அளவு மார்க்ஸ் எடுக்கணும்னா. அப்படி இல்லைன்னு சொன்னா சம்டைம் வந்து இங்கிலீஷ் கிரேடிங் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க இந்த எக்ஸெப்ஷன் தாரத்துக்காக. அப்ப அந்த இங்கிலீஷ் கிரேடிங் டெஸ்ட்ல வந்து நீங்க குறிப்பிட்ட அளவு மார்க்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அது எக்ஸெப்ஷன். அப்படி இல்லாட்டி நீங்க வந்து ஐஎல்டிஎஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க, ஐஎல்டிஎஸ் குறிப்பிட்ட அளவு எடுத்துருந்தீங்க, அதுக்கு வந்து எக்ஸெப்ஷன் தருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா டிஓ இஎஃப்எல் டோஃபல் இந்த இதுவும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எக்ஸெப்ஷன் எடுத்துக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, அப்ப நீங்க ரீஜனல் சென்டர் வந்து உங்களோட அட்ரஸ் இருக்கிற பெர்மனன்ட் அட்ரஸ் இல்லாத சென்டர் சாய்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து எல்எல்பி
ஸ்க்ரீனை பாருங்க. ஸ்க்ரீனில் இப்போ DS4 சர்டிஃபிகேட்னு சொல்லி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கணும். உங்களோட ஓட்டர் லிஸ்ட்டை வந்து உறுதிப்படுத்தி அதே டைமில் வந்து உங்களோட பெர்மனன்ட் ரெசிடென்ட் சப்மிட் பண்ணணும். அப்படி நீங்கள் சப்மிட் பண்ண தவிர பட்சத்தில் உங்களை வந்து நீங்கள் ஈவன் செலக்ட் ஆகியிருந்தாலும் வந்து உங்களை டிஸ்டன்ஸ் ரோல் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண இல்லாம ஆகும். இதை நீங்கள் சப்மிட் பண்ணலன்னு சொன்னால் இது ஒரு ரிக்வயர்மெண்ட். DS4 சர்டிஃபிகேட் கிராம நிலதாரியால் வந்து வழங்கப்படுற சர்டிஃபிகேட். நீங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து லெவல் 3 வந்து நீங்க தமிழ்ல உதாரணத்துக்கு செய்றீங்கன்னு சொன்னா லெவல் 3 கம்ப்ளீட் பண்ணி லெவல் 4க்கு வந்து நீங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு நீங்க அதாவது உங்களோட மீடியம் சேஞ்ச் பண்ணிடணும். அந்த ஆப்ஷனோட இருக்கு. செகண்ட் இயர்ல மீடியம் சேஞ்ச் பண்ணி ஆப்ஷன் இருக்கு. ஆனா ஒவ்வொரு இயர்லையும் வந்து ஒரு பாடம் வந்து இங்கிலீஷ்ல கம்பல்சரி ஆகிட்டு வருவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுல இருந்து 12 வருஷத்துக்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நீங்க செலக்ட் ஆன பிற்பாடு அப்படி இடையில தேவைன்னா நீங்க ஸ்டூடெண்ட்ஷிப்பை வந்து மேனேஜ் பண்ணிடணும். வேலை செஞ்சுட்டு படிக்கிறார்களுக்கும் இது ஃபிளெக்சிபிள். என்னன்னு சொன்னா அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி இல்லை, எக்ஸாம்ஸ் கம்பல்சரி. இது உங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் பாசிபிள். இது வந்துட்டு ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் சிஸ்டம். நீங்க அட்டெண்டன்ஸ் நீங்க அங்க போகாமலும் படிக்கணும். இதை நான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ற விஷயம் சொல்ல வேண்டியது. எது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கறதா கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா எப்படி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி சொல்றேன். நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு OUSL வெப்சைட் போகணும். போயிட்டு இதான் வெப்சைட் OUSL வெப்சைட்ல போய் அப்ளை ஆன்லைன் சொல்லி தெரியும். நான் அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வருதா? அப்ளை ஆன்லைன் அப்ளை ஆன்லைன்ல ப்ரோக்ராம் காட்டும். ப்ளீஸ் செலக்ட் த ப்ரோக்ராம் யூஸ் டு அப்ளை ரெகுலர் அப்லோட் டிகிரி ப்ரோக்ராம் நிறைய சூஸ் பண்ணிக்கலாம். அவைலபிள் ப்ரோக்ராம்ஸ் வரும். இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அவைலபிள் ப்ரோக்ராம்ஸ் சொல்லுவாங்க. நம்ம செலக்ட் அப்ளைங்கிற ஆப்ஷனில் போய் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன். இப்போ இதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் அடிச்சு OTP அடுத்து இதை ப்ரொசீட் பண்ணிட்டு போகும். நான் இதில் உங்களுக்கு ரியலாக செஞ்சு காட்டுறதை